நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஈருலக வாழ்வை பாதுகாக்கும் இனிய இஸ்லாம் என்ற தலைப்பிலே நாம் 4வது நாளாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறவிருக்கும் போதனைகளை பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்முடைய இந்த உலக வாழ்வும் மறுமை வாழ்வும் பாதுகாப்பான வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு அடிப்படை நம்முடைய நாவினையும் நம்முடைய செயல்களால் உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்களையும் நாம் சீர்படுத்திக் கொள்வதாகும். கடந்த 3 தினங்களாக நாவினை பாதுகாப்பதுடைய முக்கியத்துவத்தினை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நம்முடைய பேச்சினால் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக அவதூறு கூறுவது. அவதூறு கூறுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் செய்யாத பாவத்தை நாமவே கற்பனை செய்து ஒருவர் மீது இட்டு கட்டி பேசுவது, இட்டு கட்டி கூறுவது, இதுதான் அவதூறு கூறுதல் என்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அழித்துளிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களில் இந்த அவதூறையும் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 2767வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஜ்தனிபு அஸ்-சபஅல் மூபிகாத், உங்களை அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். 7 பெரிய பாவங்களை நாம செஞ்சோம்னு சொன்னா அது கண்டிப்பாக நம்மை கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்துல கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமா குன்ன, நம்மை அழித்து நாசமாக்கக்கூடிய கொடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த 7 பெரும்பாவங்கள் எது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, வஸ்ஸிஹ்ர், சூனியம் செய்வது, வகத்லு நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் புனிதப்படுத்திய உயிர்களை நியாயமின்றி கொலை செய்வது. நியாயத்தோடு கொலை செய்வது என்ன அர்த்தம்? ஒருவன் கொலை செய்து விட்டால் இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யும்? அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும். இது நியாயமான கொலை. ஒருவர் திருமணம் செய்த ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டால் இஸ்லாமிய அரசாங்கம் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும். இது நியாயமான ஒரு தண்டனை. நியாயமின்றி எந்த ஒரு உயிரையும் என்ன செய்யக்கூடாது? கொலை செய்வது கூடாது. அடுத்து சொன்னா அக்லு ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடுவது. அடுத்து கூறினார்கள், அக்லு மாலில் யதீம், அனாதையுடைய செல்வங்களை சாப்பிடுவது. தகப்பனார் சின்ன வயசுல மூத்தாயிருவாங்க, அவங்களுடைய சொத்துக்களுக்கு ஒருவர் பொறுப்புதாரியா இருப்பார். அவர் என்ன செய்வாரு? அந்த பசங்க வளர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சொத்துக்களை தனதாக்கி கொள்வார். இதான் அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிடுவது. அப்ப அடுத்து சொன்னார்கள், தவல்லி யௌம ஸஹூப், போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடுவது. அடுத்ததாக சொன்னார்கள், வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், விவரம் அறியாத அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது அவதூறு சொல்வது. அப்ப இந்த மூமினான பெண்கள் மீது அவதூறு சொல்றாங்க பாருங்க, இது நம்மை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள்ல ஒரு பாவம்.
மூமினான அபலையான விவரம் அறியாத பெண்கள் மீது அவதூறு பரப்புவது. அப்ப அந்த அளவிற்கு இந்த அவதூறு என்பது நம்முடைய நாவினால் செய்யக்கூடிய அந்த கடுமையான பெரும்பாவங்கள்ல ஒன்று. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பெரும்பாலும் மனிதர்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். யாரையோட இணைத்து பேசுவது, விபச்சார குற்றம் நிறைந்த அடிப்படையிலே பரப்பி விடுவது, அப்படி நடந்திருக்காது. ஆனா அந்த மாதிரி செய்யறது நாம சமூகங்களுக்கு மத்திய இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசப்படும். அப்ப இந்த மாதிரி நாம அறியாத விஷயத்தை, பார்க்காத விஷயத்தை இட்டு கட்டி பேசுதல் என்பது நம்மை நிரந்தர நரகத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும், தள்ளிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டது, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னமின் அல்பர் ரிபா, பயங்கரமான வட்டி எது தெரியுமா? வட்டி வாங்குறது பெரிய பாவம். வட்டியிலேயே பெரிய வட்டி எது தெரியுமா? அல் இஸ்திதாலத ஃபீ இல்லில் முஸ்லிம் ஃபீ கைரி ஹக், நியாயமின்றி ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாழ்படுத்துவது. மிகப்பெரிய வட்டி எது? வட்டி வாங்கி திங்கிறவன் பெரும்பாவத்தை செய்யறான். அதை விட பெரிய வட்டி எது? நியாயம் இல்லாம ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாழ்படுத்துறான் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் வட்டியிலேயே கொடுமையான வட்டி. வட்டி வாங்குறவன் எப்படி நரகத்துல போய் சேர்வானோ அதுபோல இவனும் நரகத்துல போய் சேர்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு முஸ்லிமுடைய மானத்தை நியாயமின்றி பாழ்படுத்துவது என்ன அர்த்தம்? அவன் செய்யாத ஒரு குற்றத்தை அவன் மீது அவதூறாக பரப்புவது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் வந்துட்டுனா ஒரு நிமிஷத்துல உலகம் தான் என்ன செஞ்சிடறாங்க, அவதூறை பரப்பி விடுகின்றார்கள். ஏதாவது ஒரு ஆள் மேல இட்டு கட்டி அவதூறு சொல்லி வாட்ஸ்அப்ல ஒரு தட்டு தட்டுறான். தட்டுனா என்ன ஆகுது, உலகம் தான் ஒரு நிமிஷத்துல அந்த அவதூறு பரப்பி விடுகிறது. இது சாதாரண குற்றமா? உண்மையிலே இந்த அவதூறான செய்திகள் பரப்புறாங்க பாருங்க. இது கண்டிப்பாக இவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாவார்கள். நம்ம இந்த வாட்ஸ்அப் இருக்கு பாருங்க, வாட்ஸ்அப், பேஸ்புக், இதெல்லாம் நம்முடைய ஈருலக வாழ்க்கையையும் பாழ்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஆகும். எப்போ அதை தவறான முறையில் நாம் பயன்படுத்தினார். இன்னைக்கு அந்த அளவுக்கு உலகம் ரொம்ப சுருங்கிடுச்சு. நம்ம இங்க இருந்து கொண்டே இப்ப நாம பேசக்கூடிய பேச்சு உலகம் ஃபுல்லா யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல இருக்கிற, பேஸ்புக்ல இருக்கிறாங்களோ அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது. பல மக்களும் இன்றைக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க, தீய விஷயத்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. ஒரு போலியான அட்ரஸ்ல இருந்து கொண்டு யாரை பற்றியா என்ன செய்வது, அவதூறான விஷயங்களை பரப்பி விடுவது. இது யாரு செஞ்சாலும் பாவம் பாவம் தான், மனசை கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும்ல எவன் இதை செய்தான், அவனு யார் இதை செய்தார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாம போகுமா? அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். அப்ப இன்றைய நவீன உலகத்துல செய்தவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத வகையில பல விதமான விஷயங்கள் என்ன செய்வாங்க, பரப்பி விடுவாங்க. நம்ம ஊர்ல கூட என்ன செய்வாங்க, கொப்புக்கடான ஒருதான் இருக்கிறான் பேஸ்புக்ல, எதையாவது பக்கத்து வீட்டு பெண்களை பத்தி, தெருவில் உள்ள பெண்களை பத்தி அசிங்கமாக, ஆபாசமாக, அவங்களுக்கு கூட அது தெரியாது, எழுதி என்ன செய்யறது, பரப்பி விடுறது. அப்ப இந்த மாதிரி அநியாயம் பண்ணக்கூடியவன் அல்லாஹ் தப்பிக்க முடியுமா? கண்டிப்பா தப்பிக்க முடியாது. அப்ப இது அவ்வளவு பெரிய ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சஹீஹுல் புகாரியிலே 2408வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கரிகலக்கும் கீழ வக்கால, அவன் சொன்னா இவன் சொன்னான் என்று பேசுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வெறுத்திருக்கிறார்கள். நாம எந்த ஒரு பேச்சையும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவார், யாருப்பா சொன்னா, எங்கப்பா கேட்ட, எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதே செய்து ஒரு பேச்சை பரப்பி விடுறாரு. இந்த ஷைஃபுத்தீன் ரஸாலின்னு ஒரு மௌலவி இருப்பார், இவருடைய பயான்களை தான் கேட்டையும் வச்சுடுங்க, உண்மையிலேயே இவங்க எல்லாம் மார்க்கம் படித்தவர்களா என்பதற்கு கடுகளவு கூட ஒரு தகுதியற்றவர்கள். என்ன செய்வாங்க, பிஜே அவர் எப்படி மார்க்கெட் வச்சாரு, உலகம் ஃபுல்லா பேசிக்கிறாங்க, கொள்ளை அடிச்சு வச்சாராம். இப்படி என்ன செய்வாரு, அவருக்கு ஒரு பொம்பளையோட தொடர்பு இருக்கு, மக்கள் பேசிக்கிறாங்க, இப்படி பரப்பி விடுவாரு. எந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன நினைக்கிறாரு,
நான் சொன்னேன்னு சொன்னாதான் குற்றம். நம்ம அப்படிதான் பேசிக்கிறோம். இவருக்கு அவரு தொடர்பாக ஊர்லாம் பேசிக்கிறாங்களாம இப்படிதான் எல்லாம் தப்பிச்செல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இவருக்கு அவருக்கும் தொடர்பு ஊர்ல பேசுறாங்களா இல்லையா? அப்படி பேசுறாங்க நாம பேசுறோம் வச்சுக்கிடுங்க. இது பயங்கரமான பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொள்கை விஷயத்துல பதில் சொல்ல முடியவில்லை எழும்போது இப்படிலாம் பேசுறாங்க, இவருக்கு அவளோட தொடர்பு இருக்குதா, அவளுக்கு இவளோட தொடர்பு இருக்குதா என்று ஒரு நரக நடையில பேசக்கூடிய ஒரு பண்பு ஆட்டு இருக்கும். இது சைபுதீன் ரசாதி போன்ற வகையராக்கள்கிட்ட இருக்கும். பல நடைகள் செய்வாங்க, நரக நடையில பேசி விடுவாங்க. அப்ப இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கு பாருங்க. அவன் சொன்ன எனக்கு சம்பந்தம் கிடையாது, ஊர்தான் பேசிக்கிறாங்க என்று அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று பேசுவது வெறுக்கத்தக்க ஒரு பண்பு என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயம் 112வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வமை யக்ஸிப ஹதீஅத்தன் அவ் இஸ்மன், ஒருவன் ஒரு பாவத்தை அல்லது ஒரு தவறை அவன் செய்துவிட்டு சும்மா எர்மி பிஹி பரிஅன், அதை தவறு செய்யாதவன் மீது அதை சுமத்துகிறான். ஒரு பாவத்தை அவனை செஞ்சிடுவான், ஒரு தவறை அவனை செய்துவிட்டு அதை யார் மீது சுமத்துவான்? நிரபராதியின் மீது சுமத்துகிறான். அப்படி சுமத்தினால் ஃபகத் இஹ்தமல புஹ்தானு வ இஸ்ம முபீனா, அவன் மிக பெரும் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமத்தி விட்டான். நாமே ஒரு தவறை செய்துவிட்டு அது மற்றவங்களை சுமத்திரம் பாருங்க, இது பயங்கரமான அவதூறு, பயங்கரமான பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கை செய்கின்றான். அதுபோன்று 33வது அத்தியாயத்துல 58வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யூதுனல் மூமினீன வல் மூமினாத் பிகைரி மக்தஸபு, எவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் அவர்கள் செய்யாத பாவங்களை சொல்லி துன்புறுத்துகிறார்களோ, நோவினை தருகிறார்களோ, ஃபகத் இஹ்தமலு புஹ்தான வ இஸ்ம முபீனா, அவர்கள் தெளிவான அவதூறையும் மிக தெளிவான பாவத்தையும் சுமத்தி விட்டார்கள், செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அவதூறு என்பது மிக பயங்கரமான குற்றம் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு ஞானம் இல்லாத விஷயத்தை போய் சொல்லிடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு எதிர தெளிவான அறிவில்லையோ அதில் நீங்கள் உறுதியாக நிற்காதீர்கள். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உங்களுடைய செவிப்புலன்களும் உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய உள்ளங்களும் மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் நம்முடைய காதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பார். அந்த காது சொல்லும் இவன் எதையெல்லாம் கேட்டான். நம்முடைய கண்கள் விசாரிக்கப்படும், நம்முடைய உள்ளங்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். நம்முடைய உறுப்புகள் எல்லாம் சொல்லும். நம்முடைய கை வந்து நம்மளை பார்த்து சொல்லும், நீ ஏன்பா எனக்கு எதிராக பேசுற, இந்த உலகத்துல நீ பேசக்கூடியவனாக இல்லை என்று மனிதன் கையை பார்த்து பேசுவான், காலை பார்த்து பேசுவான். அப்ப அந்த கை கால்கள் எல்லாம் சொல்லும், அந்தக்க நல்லா உள்ளது அந்தக்குள்ள செய்யும், எல்லா விஷயங்களையும் பேச வைத்த இறைவன் தான் எங்களை பேச வைத்தான். மறுமை நாளில் வந்து அல்லாஹ் கூறுகின்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், மறுமை நாளிலே அவருடைய வாய்களின் மீது நாம் சீல் வைத்து விடுவோம். நம்முடைய வாய்க்கு அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். வத்து கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவருடைய கைகள் செய்தவற்றை பற்றி நம்மிடம் பேசும், அவருடைய கால்கள் செய்தவற்றை பற்றி நம்மிடம் பேசும். அல்லாஹ் நம்ம எதையும் செஞ்சிட முடியாது, மறைக்க முடியாது. ரப்பல் ஆலமீன் நம்முடைய கை அல்லாஹ்ட மறுமை நாள்ல பேசும், நம்முடைய கால் அல்லாஹ்ட பேசும். நாம அதை தடுக்கவும் முடியாது. நம்ம கை என்னென்ன பாவம் செஞ்சது, நம்ம கால்கள் என்னென்ன பாவம் செஞ்சது, நம்ம கண்கள் என்ன பாவம் செஞ்சது, நம்முடைய காதுகள் என்ன பாவம் செஞ்சது, நம்முடைய உள்ளம் எதையெல்லாம் திட்டம் தீட்டியது, எல்லாவற்றையும் அந்தந்த உறுப்புகள் என்ன செய்ய அல்லாஹ் கிட்ட எடுத்து சொல்லும். அப்ப நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமாக்கக்கூடியது எது? இந்த மாதிரி ஒருவன் செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறாக பரப்புவது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த பெண்கள்கிட்ட உறுதிமொழி எடுத்தாங்க.
என்ன உறுதிமொழி? சூரத்துல் மும்தஹினா என்ற அத்தியாயத்துல 12வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா யதீன பி புஹ்தானின் யஃப்தரீனஹு பைன ஐதியஹுன்ன வர்ஜுலிஹின்ன. அவர்கள் தாங்களாகவே கையில மடித போட்டு உண்டாக்கி இட்டு கட்டுவார்களே, அது போன்ற அவதூறை செய்யக்கூடாது என்று பெண்களிடம் உறுதிமொழி வாங்குங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். ஏன்னா அவதூறு பரப்பக்கூடிய அந்த பாவம் ஆண்கள்கிட்ட இருப்பது போன்று பெண்கள்கிட்ட என்ன செய்யும்? இருக்கும். அவங்களாவே கையில மடித போட்டு என்ன செய்வாங்க? உண்டாக்கி பரப்பி விட்டுருவாங்க. பரப்பி விட்டா என்ன செய்யும்? தீ மாதிரி பரவும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம ரொம்ப எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்வை அழித்து நாசமாக்கக்கூடிய பாவத்துல பெரிய பாவம் எது? இந்த அவதூறு. ஒரு ஆளை பத்தி அவதூறு பரப்பிட்டா வச்சுடுங்க, அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கை நாசமா போதா இல்லையா? அதாவது ஒரு ஆளை பத்தி, ஒரு ஆணை பத்தியோ, ஒரு பொண்ணை பத்தியோ நம்ம அவதூறு பரப்பி விட்டுருவோம். ஒரு அவதூறு பரவிட்டு வச்சுக்கிடுங்க, காலத்துக்கும் அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? நாசமாயிரும். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையாது. அவங்களுக்கு அவங்க செஞ்ச உண்மையிலே அவங்க சின்ன தப்பு செஞ்சிருப்பாங்க. நாம பரப்பிய அவதூறினால் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நாசமாயிரும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யார் இந்த மாதிரி செய்யாத குற்றங்களை பரப்புறாங்களோ அவங்க தான். இஸ்லாம் எந்த அளவு சொல்லி காட்டுதுன்னா, நபிகள் நாயகம் காலத்துல ஒரு பொம்பளை இருந்தாங்க. அந்த பொம்பளையுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கெட்ட கேரக்டர். அவங்க வெளியே நடமாடுறது, அவங்க வீட்டுக்கு யார் யார் போறாங்க, இதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா ரொம்ப மோசமான ஒரு நடைமுறையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பெண்ணை பத்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இப்னு மாஜாவுல 2549வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, லவ் குந்து ராஜிமன் அஹதன் பிகைரி பையினா, ஆதாரம் இல்லாமல் ஒருவருக்கு கல்லறி தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் லஜந்து ஃபுலானா, இந்த பொம்பளைக்கு நான் கல்லறி தண்டனை நிறைவேற்றி இருப்பேன். எந்த காரணம்? பகல் லஹர மின்ஹர் ரீபா ஃபீ மன்திகிஹா, அவளுடைய இடுப்பு கச்சையை பார்க்கும் போதே நமக்கு சந்தேகம் ஏற்படுது. சில பெண்கள் அவங்க ட்ரெஸ் அணியக்கூடிய முறையை பார்க்கும் போதே தெரியும், சரியான ஆளா தெரியலையே, நடக்கிற நட, பேசுற பேச்சு சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரியே இருக்கும். நல்ல பெண்களா இல்லைன்றது அவங்க ட்ரெஸ் என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்துரும். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அவளுடைய இடுப்பு கச்சையை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தேகம் உண்டாகுது. அவளுடைய தோற்றத்தையும் அலேகா, அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் போறாங்க யாரெல்லாம் வர்றாங்க இதை பார்க்கும்போது சந்தேகம் ஏற்படுது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆதாரம் இல்லாம யார் மேலே குற்றச்சாட்டு வைக்க கூடாது. அது இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தாலும் விபச்சாரத்துக்கு கல்லறை தண்டனை கொடுக்க முடியும். பார்க்கும்போது சந்தேகமா இருக்குது, ஆனா நான் ஆதாரம் செய்ய மாட்டேன், குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி விபச்சார குற்றம்லாம் நம்ம வெளியே சொல்லணும் வச்சுக்கிடுங்க, குறைந்தபட்சம் 4 சாட்சி இருந்தாலும் நாம இஸ்லாமிய அரசாங்கம் வெளியே சொல்லவே செய்யணும். 4 சாட்சி தான் வச்சுக்கிடுங்க. ஒருத்த மட்டும் ஒரு விபச்சாரத்தை உண்மையிலே பார்த்துட்டு போய் சொல்றான், அவனுக்கு தான் அடி விடும். ஏன்னா இஸ்லாம் அந்த அளவுக்கு இந்த அவதூறு குற்றத்தை மிக உறுதியாக நிரூபிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று இந்த கணவன் மனைவி மேல விபச்சார குற்றம் சுமத்துறான் வச்சுக்கிடுங்க, அதுக்கு இஸ்லாத்துல தனி சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த ஹதீஸ் புகாரில 4747வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. ஹிலால் இப்னு உமையா என்பவர், அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியோட ஷரீக் இப்னு சஹ்மா என்பவரை இணைச்சு சொல்றாங்க. இந்த சபையில சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியோட ஷரீக் இப்னு சஹ்மா என்பவரோட விபச்சார குற்றம் சுமத்துறாரு. சுமத்தினோன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. அல்லாஹ் என்றது, நான் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன், இவர் கண்ணால பாக்குறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது பையினா, நீ 4 சாட்சிகளை கொண்டு வரணும். விபச்சார குற்றத்துக்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்ற சட்டம் தான் அப்ப இறங்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி அதுவும் ஹத்துன் ஃபீல் அஹ்லி, அதுவும் முதுகுல அடி விழும் அப்படிங்கிறாங்க, உனக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் என்றது, ஒருத்தர் தன்னுடைய மனைவியோட இன்னொரு பார்ப்பான், எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு காட்டுவானோ, 4 சாட்சிகளை கொண்டு வந்து நிரூபிக்க சொல்லுவானோ அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன்னை விட அல்லாஹ் ரோசக்காரன், நீங்க ரோசப்படுறீங்க, உங்களை விட அல்லாஹ் ரோசக்காரன்.
4 சாட்சியை கொண்டு வராட்டா உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு முதுகுல வந்து கசையடி தண்டனை இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த ஹிலால் சொல்றாரு, வல்லதி பாஸக பில் ஹக் இன்னி லசாதிக், அல்லாஹ் நீ சத்தியமாக நான் உண்மையாளன். பல யுன்சிரன்னல்லாஹு மா யுபர்ரிஉ லஹரி மினல் ஹக், என்னுடைய முதுகை தண்டனையிலிருந்து காக்கக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான் அப்படிங்கிறான். அப்போ ஒரு கணவன் மனைவி மீது விபச்சார குற்றத்தை சுமத்துறான். விபச்சார குற்றத்தை சுமத்துனா இஸ்லாத்துல என்ன சட்டம்? இவர் இப்படி சொன்னோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, வஹியை கொண்டு இறங்குறாங்க. என்ன இறங்குது அல்லாஹ் சொல்லி காட்டினா சூரத்து நூர் என்ற அத்தியாயத்துல 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல்லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும், யார் தங்கள் மனைவிமார்கள் மீது பழி சுமத்துகிறார்களோ, விபச்சார குற்றம் சுமத்துகிறார்களோ, அந்த விபச்சார குற்றம் சுமத்தினால் அந்த கணவரை தவிர வேற யாரும் அதற்கு சாட்சியாக இல்லை. இப்படி இருந்தால் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹ், அந்த கணவன் மனைவியை அழைத்து, இப்போ நம்ம இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா அரசாங்கம் அழைக்கும், இஸ்லாமிய ஆட்சி தான் வச்சுக்கிடுங்க, ஜமாத் அழைக்கணும். கணவன் மீது ஒரு விபச்சாரம், மனைவியின் மீது ஒரு விபச்சார குற்றம் சுமத்தினால் அவன் மட்டும் சாட்சின்னு வச்சுக்கிடுங்க, கணவனை மனைவி அழைக்கணும். அழைத்து 4 சத்தியம் அவன் செய்யணும் கணவன். இன்னஹு லமின ஸாதிகீன், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உண்மையாளன். இப்ப 4 தடவை சொல்லணும், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உண்மையாளன், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்வது உண்மை. 4 தடவை சொல்லிட்டு வல் ஹாமிஸத்து அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன், நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு கணவன் சொல்லணும். கணவன் வந்து மனைவி மேல விபச்சார குற்றம் சுமத்தினார். அடுத்து என்ன செய்யணும், அந்த மனைவிக்கு என்ன செய்வார், எதிரமானகள் அதான் அவ ஒத்துக்கொண்டாலும் அவங்கள வாழ முடியாது, அவ மறுக்கக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கு. அவள் தன்னை விட்டும் தண்டனையை தடுப்பாள். அந்த ஷஹத அர்பா ஷஹாதாத்தின் பில்லாஹ், அல்லாஹ் மீது அவள் 4 சாட்சி சொல்ல வேண்டும். இன்னஹு லமினல் காதிபீன், அவர் சொல்வது பொய், அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் என் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பொய் என்று அந்த பெண் 4 சாட்சி சொல்ல வேண்டும். வல் ஹாமிஸத அன்ன கலபல்லாஹி அலைஹா இன் கான மினஸ் ஸாதிகீன், அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் என்று அவர் கூற வேண்டும். இப்படி 2 பேரும் அல்லாஹ்வை சத்தியம் பண்ணா வச்சுக்கிறீங்க, ஜென்மத்துக்கு 2 பேரும் திரும்ப சேர்ந்து வாழ முடியாது, அவர் தலாக் ஆயிடும், நிரந்தரமான ஒரு பிரிவாயிடும். இந்த விபச்சார குற்றத்துக்கு மட்டும் இந்த தலாக் முத்தலாக்லாம் இருக்கா இல்லீங்களா, இந்த கால இடைவெளி விட்டு விடக்கூடிய தலாக் எல்லாமே மற்ற குற்றத்துக்கு விட்டாதான் அது தலாக்குடைய சட்டங்கள் எல்லாம் வரும். இந்த மாதிரி கணவன் மனைவியின் மீது விபச்சார குற்றம் சுமத்தினால் அதற்கு அவனை தவிர வேறு சாட்சி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த மாதிரி அல்லாஹ் மேல என்ன செய்யணும், சத்தியம் பண்ணி சொல்லணும். அவன் நான் சொல்வது உண்மைன்னு சொல்லி 5வது தடவை சொல்லுவான், நான் சொல்வது பொய்யாக தான் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் கணவன் சொல்லணும். இவன் என்ன சொல்ல வேண்டும், அவன் அல்லாஹ் மீது சத்தியமா அவன் சொல்வது பொய் என்று 4 தடவை சொல்லிவிட்டு அவன் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் அப்படின்னு. அப்ப இந்த ஹிலால் இப்னு உமையாவையும் அவருடைய மனைவி அழைத்து ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இந்த மாதிரி சத்தியம் கேட்கிறாங்க. அந்த அம்மா வந்து தப்பு செஞ்சிருக்கிறாங்க, இருந்தா என்ன பண்ணிடுறாங்க, அந்த அம்மா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத பாரு, இது அல்லாஹ்வுடைய சாபத்தை நீ கேட்கிற, கோபத்தை கேட்கின்றாய், இது நடக்கக்கூடியது, நீ தவறு செய்தால் ஒத்துக்கொள், அல்லாஹ் தௌபா செஞ்சு மன்னிச்சிடுவான். ஆனால் நீ அல்லாஹ்வுடைய கோபத்தை கேட்டால் அது கண்டிப்பாக உன் மீது இறங்கி விடும் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா லேசா மனசு மாறினா டக்குன்னு மாறிடுறாங்க, அல்லாஹ் என் குடும்பத்துக்கு நான் இழிவை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிடறாங்க, சத்தியம் பண்ணிடுறாங்க, பொய் சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுசிருஹா, அந்த பொம்பளை நீங்க பாருங்க, ஃபைன் ஜாத் பிஹி அக்ஹல் ஐனைன் சாபிகல் இலியத்தைன் ஹதரஜ சாக்கைன் ஃபௌலி ஷரீக் இப்னு சஹ்மா, அவளுக்கு பிறக்கக்கூடிய புள்ள கண்களை சுத்தி கருவளையம் இருந்தால் அந்த பிள்ளையுடைய 2 அந்த பின்புறங்களும் அது விசாலமானதாக இருந்தால் அவனுடைய அந்த கெண்டை கால்கள் அது லேசாக வளைந்திருந்தால் அது வந்து ஷரீக் இப்னு ஷஹ்மா ஹிலால் இப்னு உமையா எவரோட சேர்த்து விபச்சார குற்றம் சுமத்தினாரோ அவருக்குரிய புள்ளதான் அப்படிங்கிறாங்க. ரசூலா சொன்ன மாதிரியே அந்த குழந்தை பிறந்தது.
அப்ப நபியா நாயகம் சொன்னாங்க, லவ்லா மா மலாமின் கிதாபில்லாஹி லகானலி வலஹா ஷரமுன். அல்லாஹ் வந்து இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டா அவங்களை தண்டிக்க கூட அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த அல்லாஹ்வுடைய சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவளுக்கு என்ன தண்டனையை கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு நபியா நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது போன்று இந்த குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க, அவதூறு சுமத்துவது, இது பொய்யாக இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாயிரும். இந்த உலகத்துல உண்டாகாட்டாலும் மறுமையில நம்ம நாசமா போயிடுவோம். அல்லது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்தும் போது ஒரு பெண் அல்லாஹ் மேல் சத்தியமிட்டு அதை மறுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அவள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகிவிடும். அப்ப அந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் வந்து இந்த அபலை பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடிய பாவம். அது போன்று அடுத்தவங்க மேல நாம அடுத்தவருடைய குறையை நாம் துருவி துருவி ஆராய்வது, புறம் பேசுவது, இதுவும் இந்த உலகத்துல வந்து நம்முடைய சமூக வாழ்க்கை நாசமா இருக்கு. ஒரு ஆள்கிட்ட வந்து நம்பி ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, ஒரு ஜமாத் ரீதியாக ஏதாவது விஷயத்தை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். நேரம் என்ன செஞ்சது, அதை போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி கொடுத்தது. இப்படி சொல்லி ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறது பாவம். அதை வந்து போய் சொல்லி கொடுப்பாரு என்ன செய்யும், சமூகத்துல உறவுகளுக்கு மத்தியில பகைமை ஏற்படுதா இல்லையா, பல குடும்பங்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படுதா இல்லையா. அப்ப இதனால வந்து நம்முடைய இம்மை வாழ்க்கை நாசமாகுது, மறுமை வாழ்க்கை நாசமாகுது. அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்துல 12வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-லன். ஈமான் கொண்டவர்களே, வீணான சந்தேகம் கொள்வதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதிகமா வீண் சந்தேகம் நீங்கள் கொள்ளாதீர்கள். இன்ன பஅதல் லன்னி இஸ்முன், இந்த வீணான சந்தேகங்களில் சில வந்து பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களில் ஒருவன் தன்னுடைய சகோதரன் செத்த பிணமாக கிடக்கும்போது, மையத்தாக கிடக்கும்போது, கூட பிறந்தவன் மையத்தாக கிடக்கும்போது அவனுடைய இறைச்சியை பிரித்து சாப்பிடுவதற்கு விரும்புவாரா? அப்படி யாராவது செய்வோமா? செய்ய மாட்டோம். இந்த புறம் பேசுதல் என்பது அவ்வளவு அதற்கு நிகரான பாவம். இப்ப கதையை தும்பும், நீங்க அந்த செயலை வெறுப்பீர்கள். அது போன்றுதான் இந்த புறம் பேசக்கூடிய பாவம். வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் பிழை பொறுக்கக்கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்துல நாம வீணான சந்தேகம் கொள்றோம் பாருங்க, இதை விட்டும் அல்லாஹ் விலக சொல்றான். வீணான சந்தேகம் செய்யக்கூடாது, கொள்ளக்கூடாது. ஒரு தகப்பன் வந்து புள்ள மேல வீண் சந்தேகப்பட்டான்னு வச்சுக்கிறீங்க, தகப்பன் புள்ள உறவு சரியா இருக்காது. ஒரு மனைவி வந்து கணவன் மேல வீண் சந்தேகப்பட்டார், ஒரு கணவன் மனைவி மேல வீணான சந்தேகப்பட்டா வாழ்க்கை நாசமாயிடும். ஒரு ஆள்கிட்ட பேசிட்டா சந்தேகப்படுறது, ஒரு ஆளை பார்த்து யாராவது சொந்தக்காரங்க அண்ணன் தம்பியா இருப்பாங்க, அவங்கள பார்த்து சிரிச்சுட்டா சந்தேகப்படுறது, இந்த மாதிரி சந்தேகம் என்ற நோய் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, வாழ்க்கை வந்து உருப்படவே உருப்படாது. அந்த மாதிரி தன்மை இருந்தா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மாதிரி வீண் சந்தேகம் படாதீர்கள். வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீங்க. குறை இல்லாதவன் யாருமே கிடையாது உலகத்துல, எல்லாத்தையும் குறைகள் இருக்கதான் செய்யும். அப்ப ஒன்ன துருவி ஆராய்ஞ்சாலும் உங்கள்கிட்ட 1000 குறைகள் இருக்கதான் செய்யும். அப்ப இந்த மாதிரி துருவி துருவி ஆராய்தல் என்பது நம்முடைய உலக வாழ்க்கையும் பாதிக்கும், மறுமையும் பாதிக்கும். இஸ்லாம் எந்த அளவு சொல்லுதுன்னா, நாம அடுத்த வீட்டுக்கு போறோம் வச்சுக்கிறீங்க, இந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது, கதவு வழியா எட்டி பாக்குறது, இதெல்லாம் வந்து பயங்கரமான பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வீட்டுல வந்து ஈர்வலிச்சி போய் சீவிட்டு இருக்காங்க. ஈர்வலிச்சி நமக்கு தெரியும், அது ஒரு பெரிய நல்ல என்ன செய்யும், குத்துற மாதிரி இருக்கும், ஊசியா இருக்கும். அந்த சீவை வச்சு ரசூலை சீவிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ரசூலா வீட்டுக்கு வந்து கதவு வீட்டுக்கு வழியா எட்டி பாக்குறாரு. அப்ப ரசூலா என்ன செய்யறாரு, ரசூலா தெரியாது, பின்னாடிதான் தெரிய வருது. அப்ப நபியா நாயகம் சொன்னாங்க, இவர் என் வீட்டுல எட்டி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சீப்பை வச்சு அந்த ஓட்டவையே கண்ணுல குத்தி இருப்பார் அப்படிங்கிறாங்க. அப்ப நபியா நாயகம் சொல்றாங்க, வீடுகள்ல உள்ள அந்த பெண்கள் மீது, ஏன்னா வீட்டுல பெண்கள் இருக்கும் போது வெளியில வர வேண்டிய ஆடை கட்டுப்பாடு அவங்களுக்கு கிடையாது, அவங்க மேல பார்வை விழக்கூடாது என்பதற்குத்தான் இந்த சட்டமே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வீட்டுல எட்டி பார்க்கிறது, ஒரு வீட்டுல அனுமதி இல்லாம உள்ள போறது,
இதெல்லாம் பயங்கரமா இஸ்லாம் தடுக்கக்கூடிய அந்த ஒழுக்க இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய ஒழுக்க மாண்புகளை மீறுவது. நம்ம ஊர் கல்ச்சரா எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துன்னு வச்சுக்கிறீங்க, வேகமா உள்ள போயிடுவோம். நம்ம அறியாம போறோம், திட்டமிட்டு போறது கிடையாது. பாத்மா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருது, தோட்டத்தூடு வரைக்கும் போயிடுறோம். இது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா 3 தடவை சலாம் சொல்லுங்க. பதில் சலாம் உங்களுக்கு வந்தா அனுமதி பெற்று உள்ள வரலாமான்னு கேட்டு போங்க. 3 தடவை சலாம் சொல்லலையா, நீங்க என்ன செஞ்சிருங்க, திரும்பி வந்துருங்க. இதை வந்து நம்ம ஒரு மரியாதை குறைவா செய்ய 3 தடவை சலாம் சொல்றோம், பதில் வரல, நாம அதை மரியாதை குறைவா நினைக்கவே கூடாது, திரும்பி வந்துடும். இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். அப்ப நம்ம அடுத்த வீட்டுல எட்டி பார்க்கிறது, அடுத்த வீட்டுல வந்து ஜன்னல் வழியா பார்க்கிறது, வீட்டுக்குள்ள அனுமதி கேட்காம போறது, இதெல்லாம் தேவையற்ற குழப்பங்களை உண்டாக்கும் என்பதனால்தான் இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒழுக்க மாண்பை சொல்லி காட்டுது. அப்ப யாரும் என்ன செய்யக்கூடாது, துருவி துருவி ஆராயக்கூடாது, தேவையில்லாம வீட்டுக்கு. இஸ்லாம் எந்த அளவு சொல்லுதுன்னா, கணவன்மார்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, ஒரு நீண்ட காலம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூருக்கு போய் திரும்பி வரணும், வீட்டுக்கு தகவல் தெரிவிக்காம வரக்கூடாது நபிகள் நாயகம் சொல்றாங்க. தன்னுடைய மனைவி மேல சந்தேகப்பட்டு திடீர்னு செய்வாரு, நைட்ல வந்து கதவை தட்டுவார். இந்த மாதிரி காரியத்தை வந்து எந்த கணவனும் செய்யக்கூடாது. நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னு சொன்னோம்னா வீட்டுக்கு தகவல் தெரிவித்து விட்டு தான் வர வேண்டும். தகவல் தெரிவித்து விடாமல் திடீரென்று வருவது வந்து அது ஒரு அதிர்ச்சிக்காடி வந்தாலும் சரி, சந்தேகத்தைப்பட்டு வந்தாலும் சரி, இது வந்து கணவன்மார்கள் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. கணவன்மார்களுக்கு உத்தரவாகவே சொல்லி காட்டுறாங்க. தேவையில்லாத குழப்பத்தை இந்த உலகத்திலே வாழ்க்கையை நாசமாக்கிறோம், மறுமையில செஞ்ச வாழ்க்கையை வந்து நமக்கு நாசமாக்கணும். அப்ப இந்த துருவி துருவி ஆராயக்கூடிய பண்பு நம்ம கிட்ட வரக்கூடாது. ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு என்ன கேட்கிறாங்க, ததுரூன மருகிபா, என்னுடைய தோழர்களே புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு ரசூல் ஆயிரம். புறம் என்றால் சஹாபாக்கள் எப்போதும் இந்த மாதிரி தான் செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் புதிதாக ஏதாவது விளக்கத்தை சொல்வார்கள் என்பதற்காக, ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருமே மிகவும் அறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, விக்ருக்க அகாக்க பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரன் எதை வெறுப்பானோ அதை இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றது. எங்கிட்ட நீங்க என்னிடம் உள்ள குறையை எங்க டைரக்டா சொல்றீங்க, தப்பு கிடையாது. எங்க டைரக்டா சொல்லுமோ நான் வெறுக்கிறேன்னு வச்சுக்கிறீங்க, இது பாவம் கிடையாது. இதை போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்றது, இதுதான் புறம் பேசுதல். இந்த புறம் என்பது அதனுடைய தன்மையை பொறுத்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. சில நேரங்களில் அடுத்தவருடைய மானத்தை பத்தி நம்ம பேசுறோம் வச்சுருங்க, ஒரு செஞ்ச ஒரு மறைமுகமா தப்பு செய்யறாரு, ஒளிஞ்சிருந்து பீடி அடிக்கிறாரு வச்சுருங்களேன், ஒளிஞ்சிருந்து தண்ணி அடிக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லலாம் தண்ணி அடிக்கிற பாவம், அவன் தப்பா எடுத்தான் சரி அப்படி எடுத்தான் சரி. இதை ஒரு ஆள்கிட்ட போய் போட்டு விடுறோம் வச்சுக்கிடுங்க, பார்த்தி ஒளிஞ்சிருந்து தண்ணி அடிக்கிறார், யாருக்கும் தெரியாம நல்ல முக்காடு கூட சினிமாவுக்கு போறான்னு வச்சுக்கிடுங்க. நீங்க பார்த்திய நல்ல என்ன செய்யற அஜித்து சினிமா தட முண்டிக்கிட்டு இருக்காரு, ஆகா அஜித்து சினிமா தட முண்டிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஊர்ல போய் என்ன செஞ்சிடணும், கேவலப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி வந்து கேவலப்படுத்தணும் வச்சுக்கிடுங்க. இது வந்து பயங்கரமான இது புறம் பேசுறது வளர்ச்சிங்களா. அதுக்கு யாரும் என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்காரு, அஜரத்துல ஒரு விளையாட்டுக்கான்னு சொல்லி காட்டுறேன். அப்ப இந்த மாதிரி சினிமா தேட்டர்ல போய் முண்டி அடிப்பாங்க சார், ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு. அப்ப அவங்கள பத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் நீங்க செய்யறது பாவம், இந்த மாதிரி செய்யக்கூடாது. அது வெளியே போய் என்ன செய்யக்கூடாது, அவர்களே தன்னுடைய தீமையை மறைக்கும் பொழுது நாம வெளியே போய் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்கான ஃபி அஹி மாஃபுல் என்று. அப்ப சஹாபா கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே ஒருத்தன்ட்ட உள்ள குறை இன்னொருத்தன்ட்ட போய் சொன்னா புறம். அப்ப நான் சொல்ல, அவன்கிட்ட இருந்தாலுமா செய்யற தப்பதானே சொல்றோம். நம்ம பாத்மா காத்திரா ஆயிஷா ஆமினா எல்லாமே சரி தண்ணியில உட்கார்ந்து ஒரு 6 மணிக்கு உட்கார்றோம் வச்சுக்கிறீங்க, ஒரு 8, 9 வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். மேல கடைசி வீட்டுல ஆரம்பிச்சு கீழே கடைசி வீடு வரைக்கும் வந்தாங்க. கடைசியில என்ன பேசுவாங்க, நம்ம என்ன நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம இல்லாதையே சொல்றோம், இருக்கிறதான பேசுறோம், நமக்கு எதுக்கு வம்பு என்ன செய்வாங்க, அந்த பேச்சை வந்து முடிப்பாங்க. அப்ப இது என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆள்கிட்ட உள்ள குறைய பத்தி பேசுறதுதான் புறம் பேசுறது. அப்போ சஹாபாக்கள் அல்லாஹ் தூதரே ஒருவன் உள்ள குறைய சொன்னாலுமா புறம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் யுக்தபு, ஒருவன் உள்ள குறைய நீ சொன்னா நீ புறம் பேசி விட்டாய், வ இல்லம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹதஹு,
அவன் இல்லாத குறையை நீனா இட்டு கட்டி சொன்னால் நீ அவனை பற்றி அவதூறு பேசிவிட்டாய் என்று என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வயலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, புறம் பேசி குறை கூறி திரியும் ஒவ்வொருவருக்கும் நாசம்தான். இந்த துனியாவிலே நாசம் தான், மறுமையிலே நாசம் தான். அப்ப இந்த மாதிரி புறம் பேசுதல் என்ற பாவத்தை விட நம்ம செய்ய வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவங்களுடைய குறையை துருவி ஆராய்றது, புறம் பேசுறது, அவதூறு சொல்வது, மார்க்கத்துல சில விஷயங்கள்ல புறம் பேச அனுமதி இருக்குது. அது என்ன விஷயம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக பார்ப்போம். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.